எல்லோருக்கும் வணக்கம். வேகமாக ஓடிட்டு இருக்க உலகத்தில் நாமளும் வேகமாக ஓடணும், வேகமாக சம்பாதிக்கணும், வேகமாக செட்டில் ஆகணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்க செய்யுது. அதை நோக்கி எல்லாரும் ஓடவும் தான் செய்கிறாங்க. ஆனால் பொறுமை அப்படின்றது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப பொறுமை அவசியம். ஒரு போட்டித் தேர்வுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். அதே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை விட ரொம்ப பொறுமை அதிகம். ஏன்னா ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சாகணும், அதை நோக்கி தான் ஓடணுமே தவிர அதை விட்டுட்டு பாதியில் வெளில வந்துட்டோம் அப்படின்னா நம்ம முயற்சியும் வேஸ்ட்டாக போயிடும். பொறுமைக்கு ஒரு அருமையான கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு கிராமத்தில் ஒரு 2 விவசாயிகள் விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சந்தைக்கு போகிறாங்க. சந்தையில் மூங்கிலுக்கு நிறைய இருக்குது. ஸோ 2 பேரும் என்ன செய்றாங்க, மூங்கில் வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சந்தையிலேருந்து மூங்கில் வாங்கி கொண்டு வந்து வளர்க்குறாங்க. 2 பேரும் 2 வருஷமா தண்ணி ஊற்றிட்டே இருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் கூட வளரவே இல்லை. அதே நேரத்தில் அது சாகவும் இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. இதில் ஒருத்தர் பொறுமையிலேருந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா மூங்கில அழிச்சிடாரு. இனிமேல் நான் இதுக்கு தண்ணி ஊற்றலை, எனக்கு பொறுமை இல்லை சாமி, 2 வருஷமா தண்ணி ஊற்றி ஒரு இன்ச்சு கூட வளரவே இல்லை அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்கிற மூங்கில் பூரா பிச்சு போட்டு போயிடுறாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, பொறுமையாக என்னாலும் பரவாயில்ல, இது எப்போ தான் வளருது அப்படின்னு நான் பார்க்காம விட மாட்டேன் அப்படின்றதுக்காக இன்னொருத்தர் தொடர்ந்து அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காரு. ஒரு 4 வருஷம் ஊற்றுறாரு. 4 வருஷம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் 5ஆவது வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் 5ஆவது வருஷத்தில் முடிவோடதுல கிட்டத்தட்ட ஒரு 80 அடிக்கு மேலே வளர்ந்துருச்சு. அசூர வேகத்தில் வளர்ந்துருச்சு. ஏன் அந்த கதை சொன்னேன் அப்படின்னா, ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முயற்சி எடுத்தோடனே நமக்கு சக்ஸஸ் தராது. கொஞ்சம் ஃபெயிலியர் இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த முயற்சியை விட்டுட்டு வேற ட்ராக்கு போயிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியாது, ஜெயிக்கவே முடியாது. ஸோ பொறுமை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது குறிப்பாக போட்டித் தேர்வு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை அப்படின்றது. நீங்கள் ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்க, படித்தோடனே நமக்கு சக்ஸஸ் கிடைச்சிருமா அப்படின்னா ரொம்ப ரேராக தான் சக்ஸஸ் ஆவாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்னன்னா அடித்தளத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த 4 வருஷத்தில் அந்த மூங்கில் என்ன செய்யும் அப்படின்னா அதோட வேர்கள் மட்டும்தான் வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு 80 அடி நம்ம வளர போகிறோம். ஸோ 80 அடி வளர்றதுக்கு நம்மளோட வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ நம்ம முதல்ல வளர்க்க வேண்டியது நம்மளோட வேறு தான் அப்படின்னு சொல்லி அந்த வேரை தான் ரொம்ப ஆழப்படுத்தி வளர்ந்துட்டு இருக்கும். இந்த வேறு ஒரு லிமிட் தாண்டினதுக்கு அப்புறம் அதுக்கு தெரிஞ்சிடும், இதுக்கப்புறம் புயலே வந்தாலும் சரி நமக்கு ஒன்றும் ஆகாது, அதனால நம்மளோட வளர்ச்சியை நீ ஆரம்பிச்சலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அந்த மூங்கில் வளர ஆரம்பிக்குமா. அது போல தான் நம்மளும் ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட அடித்தளத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். நம்மளோட அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா வெற்றி என்பது ஒன்றுமே கிடையாது, அது ஈஸியாக நமக்கு கிடைச்சிடும். ஸோ எப்போவுமே நமக்கு அடித்தளம் தான் ரொம்ப முக்கியம். எப்போவுமே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப பொறுமையாக இருந்து அதை யோசிச்சு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதை விட்டுட்டு என்ன செஞ்சுக்கூடாது, நம்ம வெளில போயிருக்கிறது. அது இது மட்டும் கிடையாது, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுக்கு பொறுமை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். பொறுமை இல்லாதவங்க இந்த உலகத்தில் ஜெயிக்கவே முடியாது. மூச்சு உள்ளவரை முயற்சி செய்வோம், முடியாது என்பது இங்கு ஒன்றும் இல்லை. வாழ்க வளமுடன்.